வந்து அப்பா நோ சொல்றாங்களா, அம்மா நோ சொல்றாங்களா, யார் நோ சொல்றாங்களோ அவங்க கெட்ட பேரண்ட். ஆக்சுவலி குழந்தை அப்படி நினைச்சுக்குவாங்கன்னு நினைச்சு நம்ம வந்து அந்த நோவை சொல்றது இல்லை. நாளைக்கு சொசைட்டி அந்த நோவை சொல்லும் போது ஏத்துக்க முடியறது இல்லை. இப்போ இந்த கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க்னு சொல்றோம். அந்த கிளாஸ்ல 20 பேருக்கு நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க்கு, உங்க ஸ்கூல்ல வந்து ஒரு 400 பேர் இருந்தீங்கன்னா அதுலயும் நீங்க ஃபர்ஸ்ட் ரேங்க் வருவீங்களான்னு கேட்டீங்கன்னா இருக்க மாட்டீங்க. உலகத்துல 4000 பேர்ல எக்ஸாம் எழுதும்போது நீங்க உங்களால முதல் மதிப்பெண் எடுக்க முடியுமான்னு முடியாது. அது சில நேரம் முடியும், சில நேரம் முடியாது. அந்த முடியாதுன்ற ஒரு ரியாலிட்டி, இது வேர்ல்டு வந்து ஒரு பெரிய பிக்சர். இதில் நம்ம வந்து ஒரு இடத்துல இருக்கோம், இந்த பிக்சரை தாண்டி பார்க்கணும், நம்மளை மீறி அந்த உலகத்தை பெருசாக பார்க்கணுன்றது குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டியதாக இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் தேர்ட் ரேங்க், ஃபர்ஸ்ட் வர செகண்ட் வர, மார்க் கம்மியாக வர மார்க் அதிகமாக வர, இதை மீறி இத்தனை பேர் சாதிச்சுட்டு இருக்காங்க இல்லையா. வேறு வேறு ஃபீல்டில் சாதிக்கிறாங்க நிறைய பேர் இருக்காங்கன்ற அந்த எக்ஸ்போஷர் குழந்தைக்கு தெரிஞ்சாதான் இப்படி படிக்கிறத தவிர வித்தியாசமாக ஒன்று செய்யலாம். ஆர்ட் வரைஞ்ச ஆர்டிஸ்ட் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஆர்ட்டை நான் ஒரு ஹாபியாக பண்ணலாம். நான் ஒரு டென்னிஸை ஒரு ஹாபியாக பண்ணால் ஸ்கூலுக்கும் போய் படிப்பேன், ஆனால் என் டென்னிஸ் வந்து என்னோட ஹாபி அப்படின்றத அவங்க எடுத்துக்கிறதுக்கு ஒரு ஸ்பேஸ் கொடுக்கணும். நோவை வந்து எவ்வளோ தூரம் நம்ம சீக்கிரமாக குழந்தைங்கிட்ட சொல்லி ஒரு அந்த மாதிரி இதோட இது நம்ம வீட்டில் செய்ய விட மாட்டாங்க, இதுக்கு மேலே நம்மளால போக முடியாது, வண்டி கேட்டால் வாங்கி தர மாட்டாங்க, 18 வயசில் தான் வண்டி ஓட்ட விடுவாங்க, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் உங்களுக்கு. அதோடைய அந்த டேர்மே இருக்குது, ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடம். நான் எப்பயுமே எக்ஸாம்பிள் எப்படி சொல்லுவேன்னா, நீங்கள் 10 விஷயம் உங்கள் குழந்தைங்க கேட்குறாங்க, 10 விஷயம், 7 விஷயம் கொடுங்க. அது பொருளாக இருக்கலாம், ஒரு விஷயமா இருக்கலாம், என்னவா வேணா இருக்கலாம். 7 விஷயம் கொடுங்க. 3 விஷயம் நோ சொல்லுங்கள். 7 விஷயம் மனப்பூர்வமாக சந்தோஷமாக கொடுங்க. 3 விஷயம் ஸ்ட்ரிக்டாக நோ சொல்லுங்கள். உளுந்து பிறண்டு சாப்பிடாம எது பண்ணாலும் 7 விஷயம் கிடச்சிருக்குல்ல, சந்தோஷமாக இரு. நம்ம ஒன்றும் 5 கொடுக்கல, 7 அதிகமானது தான். 3 விஷயம் நோவை நீ கற்றுக்கோ. சின்னதுலேருந்தே இந்த உலகம் எங்கே போனாலும் நோ சொல்ல போகுது. 3 மட்டும் நீ கற்றுக்கோ. 3 வாட்டியும் அவங்க பொண்ணோ பையனோ கொஞ்சம் கடித்து கஷ்டப்பட்டு அதை சமாளிச்சுக்கிட்டோம். அந்த 3 விஷயத்தை அவங்க அடம்பிடிச்சு நீங்கள் அதை கொடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, முடிஞ்சு போச்சு. அப்போ ஏதாவது பண்ணி நமக்கு கிடைக்கும். அப்போ நோவை ஏற்றுக்க முடியாது. ஸோ அந்த ரெஸ்ட்ரிக்டட் ஃப்ரீடமை வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா அவங்க மிச்சத்தில் எல்லாத்துலேயும் கற்றுப்பாங்க. ஏதாவது ஒர்க் அவுட் ஆகலனாலும் பரவாயில்ல, அங்கே மிச்ச விஷயம் ஒர்க் அவுட் ஆகுது, ஓகே அப்படின்னு. ஆப்ஷன் ஏ இருக்கு, பி இருக்கு, சி இருக்கு, டி இருக்கு அப்படின்றது தெரியணும். அதனால முதல்ல சொன்ன மாதிரி நிறைய விஷயம் செய்யும் போது ஒன்று ஒர்க் அவுட் ஆகலனாலும் இட் இஸ் ஓகே.